ஹலோ. தக் லைஃப் மணிரத்னம் கமலஹாசன் படம் இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இது வந்து அதோட போஸ்ட்மார்ட்டம். என்னடா ரிவ்யூ இல்லாமல் போஸ்ட்மார்ட்டம்ங்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துலேயே அந்த படம் காலி. அதனால் ஏன் செத்துச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இந்த ரிவ்யூ. மணிரத்னம் நம்மளாம் நினச்சி போகணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கதை, இல்லைனா அந்த ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சம் கேரக்டர்ஸ் யூனிக்காக இருக்கும், டயலாக் டெலிவரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு ஒரு ஹேண்ட்லிங் ஆஃப் த ஸ்டோரியே கொஞ்சம் அட்லீஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கதை ஒன்றும் புதுசாக இருக்க தேவையில்லை. ஏன்னா கர்ணன் படத்தை தான் தளபதி எடுக்கிறது, அந்த மாதிரிலாம் காட்ஃபாதர் தான் வந்து நாயகன். பட் த ஹேண்ட்லிங் ஆஃப் த மூவி வெரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் மாதிரி படம் எடுக்கிறத விட்டுட்டு ஏஆர் முருகதாஸ் மாதிரி படம் எடுத்துக்கிறார், ட்ரை பண்ணியிருக்கார். அதனால் டிசாஸ்ட்ரஸாக இருக்குது. நான் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அப்பப்போ ஒரு 1-2 சீனில் வந்து அந்த ஒர்க்கி அந்த ஒன் வேர்ட் ஆன்சர் ரெஸ்பான்ஸ் 1-2 இடத்துல இருக்குது மணிரத்னம் டயலாக். மற்றபடி ஒரு செகண்ட் ஹாஃப்லாம் போனீங்கன்னா அந்த டயலாக்லாம் வச்சு சொல்லவே முடியாது. மணிரத்னம் படம் டேக்கிங்கை வச்சு சொல்லவே முடியாது, அந்த மாதிரி இருக்குது. சினிமாட்டோகிராஃபி கிரேட். ஐ மீன் தட்ஸ் பீன் டன் வெல். சரி, நம்ம ரஹ்மான் இருக்கார், நல்லா பயங்கரமாக பாட்டெலாம் போட்டிருக்காரு. அந்த பாட்டில் ஐ லவ்ட் ஆல் த சாங்ஸ், டோன்ட் கெட் மீ ராங். சரி, அந்த பாட்டுக்காவது போகலாம் பார்க்கலான்னா அந்த 2 பாட்டு இருக்குல்ல, முத்தமழை அண்ட் விண்வெளி நாயகா, இதை தேடினீங்கன்னா தேடிட்டே இருக்க வேண்டியதுதான். கடைசி இருந்து தேடிட்டே இருங்க, ஏன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா முத்தமழை இல்லை படத்தில். அண்ட் அது வந்து எப்படின்னா வருது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த மூவி போனீங்கன்னா நம்ம ரஹ்மானே வந்து இளையராஜா மாதிரி நினைக்கிறேன், எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அந்த முத்தமழையை வந்து ஹம்மிங்கில் பாடிக்கிட்டே இருக்கார் எங்கே டுவர்ட்ஸ் எண்டு. ஸோ அதில் மட்டும்தான் முத்தமழை பார்க்க முடியும். விண்வெளியாக வந்து டைட்டில் சாங், லைக் எண்டு டைட்டில். ஃபஸ்ட்டு ஒரு தடவை டைட்டிலில், ஓப்பனிங் டைட்டிலில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வருது, அதுக்கப்புறம் எண்டு கிரெடிட்ஸில் தான் நீங்கள் பார்க்கலாம் அந்த பாட்டை. ஸோ ஐ டோன்ட் நோ வை ஈவன் ஹி யூஸ்ட் இட் ஃபார் திஸ் மூவி, இட் குட் ஹவ் கெட் இன்டு சம் அதர் மூவி. பட் எனிவே அந்த 2 பாட்டு அப்படி இருக்கா. மற்ற நேரத்துலலாம் வந்து நம்ம ரஹ்மானோட தாலாட்டு, அதுதான் இதோட பிஜிஎம்ஏ ஃபுல் படத்துலேயும். ஸோ இட்ஸ் நாட் எனிதிங் அமேசிங் அந்த விதத்தில். மூவி வருவோம். முதல்ல கமலஹாசன் கேட்கவே தேவையில்ல, ஒரு பேச சொன்னால் பேசிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி அவன் நான் ஸ்டாப்பாக பேசிக்கிட்டே இருக்கான். நம்பர் 2 நாசர், அதே க்ரூ, வையாபுரி, அதுக்கப்புறம் அபிராமி, திஷா, சிம்பு, எல்லாம் பெரிய பெரிய தெரிஞ்ச லாங் டென்யூர்டு ஆக்டர்ஸாக. ஸோ அந்த படத்தோட வைபே வந்து கொஞ்சம் ஓல்டான வைப் மாதிரி இருக்குது. எல்லாரையும் கேட்டிருக்கோம், எல்லாரையும் பார்த்துருக்கோம், அதே மாதிரியே தான் நடிக்கிறாங்க ஒன்றும் வித்தியாசத்தில். இன்ஃபேக்ட் மணி சொல்லியிருப்பார், சிம்பு அந்த செக்கச்சி வந்த வானம் இல்லையா, அதே மாதிரி நெரிச்சிருங்க அப்படின்னு. சரி சார் அப்படின்னா உடனே கமல் நீங்கள் அப்படின்னா மானே பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். வந்தால் அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அதனால் பணம் சேவ் பண்ணுறதுக்காக ஷங்கரும் இந்தியன் டூன்லேயும் இருக்கிற அதே காஸ்டியூமை போட்டுக்கிட்டு அதே வைப்பை கூட்டின்னு மணி வைக்கிற வந்தோன்னா மணி என்ன பண்ண முடியும், அதே மாதிரி எடுத்து வச்சுருக்காரு. பார்த்தா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இந்தியன் 2 வைப்பு கொஞ்சம் வருது, கொஞ்சம் இல்லை நல்லாவே வருது. அது வந்து கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த ஆக்ட்ரஸ் இந்த சிம்பு தான் இருக்கிற, சிம்பு கலக்கிருப்பார் கேங்ஸ்டர் அப்படின்னா செக்கச்சி வந்த பானத்தில் பார்த்து அதே தான் கண்டினியூ பண்ணுறதுங்க. பட் அட்லீஸ்ட் செகண்ட் வானம்ல இந்த சம் டர்ன் ரன் ட்விஸ்ட் ஏதாவது கொஞ்சம் யோசிக்கலாம், ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அதுவுமே கிடையாது. யூ ஈஸிலி ப்ரெடிக்ட் எவ்ரி சீன். And the story itself is at least எதனால ரீசனிங் behind the story also is very weak. Why they all of a sudden get against each other, அதெல்லாம் வந்து there's no legit reasoning that you can justify all of a sudden. But anyway, அது ஒன்று. அதுக்கப்புறம் எல்லா ஃபைட் சீக்வன்சஸ் இதெல்லாம் வந்து திருப்பி அன்பிலீவபிள். யூஸ்வலாக மணிரத்னம் படத்தில் அவ்வளோ அன்பிலீவபிளாக இருக்காது. இங்கே வந்து சும்மா ஒரு 65-70 வயசு தாத்தாவாக இருந்தாலும் தான், ஐ மீன் நான் வந்து கமலோட ஏஜ் சொல்லலை, அந்த கேரக்டர் சக்திவேலோட கேரக்டரே 60 வயசு மேலே தான் இருக்கும். அவர் வந்து எது வேணால் பண்ணுவார். அவர் வந்து காக்ரோச் மாரி அடித்து கொல்லவே முடியாது. ஸ்லாப் இருந்தாலும் சாக மாட்டார், பிடிச்சி ஏறி குத்தினாலும் சாக மாட்டார், சுட்டாலும் சாக மாட்டார், அந்த மாதிரியான கேரக்டர் அது அவர் வந்து. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு யூஸ்வலாக மணிரத்னம் படத்தில் அவ்வளோலாம் வராது, பட் இது ரொம்ப ஜாஸ்தி தான் வந்துருக்குது. சரி, இப்போ வேறு யாராவது எப்படி எதாவது நடிச்சிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா த்ரிஷா. ஐ டோன்ட் ஈவன் நோ வை தே டுக் இட். நீங்கள் த்ரிஷா ஃபேனாக இருந்தால் அந்த படமே பார்க்காதீங்க, அதுதான் பெஸ்ட்டு. சிம்பு ஃபேனாக இருந்தால் சிம்புக்கு எதுக்கு இந்த ரோல் அப்படின்னு இருப்பீங்க, அந்த மாதிரி. ஸோ அப்படின்னா யாருக்கு தான் பார்க்குறதுன்னா
கமல் ஃபேன்ஸ் கமல் நடிப்பதற்காக பார்க்கணும்னா பாருங்கள், வேறு ஒன்றும் இல்லை, வேறு எதுவுமே இல்லை. there's nothing unique about this movie. ஃபைனலாக காமெடி ஏதாவது இருக்குன்னா இருக்குது, நம்ம தான் காமெடி. போய் தேட்டரில் உட்காந்து பார்த்தோன்னு வச்சுங்க, நம்ம டெஃபினட்டாக நம்ம தான் காமெடி அதுக்கு. ஸோ யூ ஆர் த காமெடி அடிஷன், காமெடி பீஸ் த ஹோல் ட்ராக், அந்த மாதிரி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ யூ கேன் ஸ்கிப் the movie, go to OTT at best if you want. There's nothing unique about them. It's not as bad as Indian 2, but very slow, boring drama that has nothing special about it.